முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் மறைவுக்கு அண்ணா அவர்கள் கண்கலங்கி அழுததாக தவறாக கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து திமுகவின் ராஜீவ்காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். சாதிய தீண்டாமையை விட கொடுமைய அரசியல் தீண்டாமை இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தேவேந்திரர் வீட்டு பெண்ணை ஒரு தேவர் வீட்டு பையன் திருமணம் செஞ்சுக்கிற முடியும், வாழ்ந்துட முடியும். ஒரு இந்து வீட்டு பொண்ணை ஒரு இஸ்லாமிய பையன் திருமணம் செஞ்சு வாழ்ந்துட முடியும். ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் மகளை திமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. சிக்கல் இருக்குன்னு பாருங்க. தாமரக்கணி இறந்ததுக்கு இன்பத்தமிழம் போக முடியல, பெத்த அப்பா இறந்தது. அப்ப இந்த மாதிரி இந்த இறுக்கத்தை தகர்க்கணும். அதுதான் யாரு அதிமுக தான். நான் ஒன்னும் திமுக இல்லை. அப்போ திருமணம் செய்யும் போது அது சொல்றேன். அந்த இது ஒழிக்கப்படணும். அதை தாண்டிய ஒரு தமிழருக்கு தமிழன் ஒரு இனத்துக்கு ஒரு மாண்பு, ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு, வாழ்க்கை முறைன்னு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி தாத்தா காமராஜர் இறந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. அமெரிக்கா போகும்போது நிக்சனை சந்திக்க பேரறிஞர் அண்ணா விரும்புறாங்க. நிக்சன் அனுமதி தரல. நிக்சன் இந்தியா வரும்போது தாத்தாவை சந்திக்க விரும்புறாங்க காமராஜரை. நம்ம அண்ணாதுரை சந்திக்காத நிக்சனை நாம் எதுக்கு சந்திக்கணும்ன்றவள. இப்போ இதெல்லாம் தான் அது ஒன்றும் அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். அதை போய் பேசிருக்க வேண்டியதில்லை. ராஜாஜியும் நீங்கள் ஐயா ராமசாமி அவர்களும் ஈவேரா அவர்களும் கருத்து முரணில் 1000 இருக்கலாம். ஆனால் அதிகமாக முதலிங்க ராஜாஜி இறந்ததுக்கு அழுதது ஐயா தான். நீங்கள் பார்ப்பீங்க, மூக்கில் சளி ஒழுக அழுதுட்டு இருப்பார். அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா இப்போ அது வேற, கொள்கை கோட்பாடுகள் வேற, மனித உறவும் மாண்பும் வேற. அது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெருமரியாதைக்குரிய ஐயா முத்தவர்களின் மறைவு என்பது எல்லோரையும் வருத்தத்தை ஆழ்த்தியது. அந்த வருத்தத்தை பகிர்கிற முயற்சியாக மரியாதைக்கு சீமானவர்கள் முதல்வர் இல்லம் தேடி சந்தித்திருக்கிறார். அவருடைய அந்த மாண்பு பாராட்டத்தக்கது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எப்போதும் அவர் பத்திரிகையில் உளறுவார், தரவுகள் இல்லாமல் இருப்பார் என்பதற்கு நேற்று மற்றொரு நிகழ்வு தான் அது. இன்னைக்கு மாலை வேற பேட்டி கொடுத்து இன்னொரு கருத்தை சொல்லுவார் அவர். அது அரசியல் ரீதியாக எப்போதுமே அவருக்கு தரவுகள் தெரியாது என்பது என்னை போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் நம்பிக்கை. அதைத்தான் நிரூபித்திருக்கிறார். மற்றபடி ஒரு முதல்வர்களுடைய இல்லம் தேடி சந்தித்தது என்பது ஒரு அந்த மாண்பை பாராட்டத்தக்கது தான். எதனால மாறி மாறி பேசிட்டு வர்றாரு? அவர் தத்துவமே மாறிக்கொண்டிருக்க தத்துவமானு நினைக்கிறேன். அவர் நிலையான ஒரு புரிதல் இல்லை. தத்துவங்கள் எப்போதும் சூழலுக்கு ஏற்ப தத்துவத்தின் நிலைப்பாடு மாறக்கூடாது. தேவையின் பொருட்டு, மக்கள் தேவையின் பொருட்டு மாறலாம். ஆனால் அவர் இருக்க டேட்டாஸ்லையும் அவர் சொல்ல புள்ளி உரத்திலையும் பொய்யிலேயே எப்பவுமே இருப்பார். நீங்க நேற்று சொன்ன அந்த முரண்பாடே நேற்று முயலே இந்த கேள்வியே இருக்கக்கூடிய மூத்த ஜேர்னலிஸ்ட் அங்கே இருந்தால் கேட்டிருப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் நேற்று கேட்டிருக்கணும். அவரை பொறுத்தளவில் அதை ஒரு சிறத்தன்மையான அரசியல் இல்லை. தன்னுடைய பேரு ஊடகங்கள் வந்தா போதும் நம்புறாரு நினைக்கிறேன். அவ்வளவுதான் அந்த அரசியலை பொறுத்தளவு. மற்றபடி அந்த சந்திப்பு என்பது அது பாராட்டத்தக்கது. அந்த சந்திப்பு என்பது அதுதான் நம்ம எல்லாருமே விரும்புறோம். அரசியலை